அண்மை செய்தி சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் புறநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் கூட்டம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் புறநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒன்றிய, நகர, பேரூர் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கிறார். நம்ம குறிப்பாக அதில் சொல்ல வேண்டும் என்றால், கடந்த சில தினங்களாக புறநகர் மாவட்ட கழகத்துக்கு உட்பட்ட ஆத்தூர், கெங்கவல்லி, ஏற்காடு, வீரபாண்டி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் செயல் வீரர் கூட்டம் சிறப்பாக நடத்தி முடித்ததற்கு நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அடுத்து நடைபெறவுள்ள செயல் வீரர்கள் கூட்டத்தில் எவ்வாறு நடத்துவது தொடர்பாகவும் பல்வேறு ஆலோசனைகளை பொதுச் செயலாளர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தலைமை கழகம் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வழங்கப்பட்டுள்ள உறுப்பினர் அட்டைகளை உரியவர்களிடம் கொண்டு சேர்க்கும் பணி ஏற்கனவே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்து விட்டதா எனவும், உரியவர்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டை சேர்ந்துள்ளதா என்பதையும் ஒன்றிய மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் தொடர்ந்து கண்காணித்து அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுரை வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை, புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மணி, ஜெய்சங்கரன், நல்லதம்பி, சித்ரா, சுந்தரராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றிவேல், சின்னத்தம்பி, மருதமுத்து, ராஜா, மாதேஸ்வரன், மனோன்மணி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சுரேஷ், தகவல்களுக்கு நன்றி மதியழகன்.